என் செல்ல பெண்ணுக்கு என்ன சோகம்? நீங்கள் தான் பொம்மைகளை பார்க்க விடவில்லையே. எதற்கு இந்த அவசரம்? நானே எடுத்து காட்டுகிறேன். தஞ்சமாம்பாள், பொம்மைகளை கவனமாக பார்த்துவிட்டு பத்திரமாக கீழே வைத்து விட வேண்டும். சரியா? சரி அம்மா. அம்மா, இந்த பொம்மையை நான் கமலாகத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரட்டுமா? அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போக கூடாது. உடைந்து போய்விட்டால் மனது மிகவும் சங்கடப்படுமே. சரியா? சரி அம்மா. ஆமாம், எதற்கம்மா இப்பொழுது திடீரென்று இந்த பொம்மைகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? கொலு வரப்போகிறதல்லவா, அதற்காகத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். கௌசல்யா, நாளும் கிழமையும் செல்வதே உணர முடியவில்லையே. அதற்குள் நவராத்திரி வரப்போகிறதா என்ன? ஆம் சுவாமி, இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது. ஓய்வு நேரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டால் பிறகு படியில் வைப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். சரி சரி, நான் கடைவீதி வரை சென்றுவிட்டு வருகிறேன். உனக்கு ஏதேனும் வாங்கி கொண்டு வர வேண்டுமா? பெருமாளுக்காக தினமும் ஏதாவது சுண்டல் நிவேதனம் செய்ய வேண்டும். கடலை பருப்பும் கொண்டை கடலையும் மட்டும் இப்போது வாங்கி வந்தால் போதும். அப்படியே வெற்றிலையும் வேண்டும். சரி சரி, நான் வருகிறேன். தஞ்சம்மா, அம்மாவிற்கு அனுசரணையாக உதவி கொண்டிரு. சரி அப்பா. அட, பெருமாள் பொம்மை மாலையும் நகைகளுமாக எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாருங்களேன். இந்த தாயார் பொம்மையையும் பக்கத்திலேயே வை. இங்க பாருங்கள், இவர்கள் எவ்வளவு அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறார்கள். அம்மா, இது என்ன பொம்மைகள்? இது கல்யாண பொம்மை. எதற்கம்மா கொலுவில் இதெல்லாம் வைக்கிறார்கள்? கொலுவை பார்ப்பதற்கு பலவிதமான ஆட்கள் வருவார்கள். அதில் திருமணமாகாத பெண்களும் வருவார்கள். அவர்கள் இந்த கல்யாண பொம்மையை பார்த்தால் அவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருமாம். அவர்கள் உடனே இதோ இந்த தம்பதி சமேதரான பெருமாள் தாயாரை வேண்டிக் கொண்டால் உடனே அவர்களுக்கும் திருமணம் நடந்து விடுமாம். என்னம்மா இது? பெருமாளிடம் இதையெல்லாம் கூடவா வேண்டுவார்கள்? ஒரு பெண்ணிற்கு என்ன வேண்டும்? அவள் குணவதியாக இருக்க வேண்டும். நல்ல குணவானான மாப்பிள்ளை தனக்கு அமைய வேண்டும். அதை பெருமாளிடம் வேண்டுவதில் தவறொன்றுமில்லையே. அப்போ நீங்களும் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டதால்தான் என் அப்பாவை திருமணம் செய்து கொண்டீர்களா? அடி குறும்பு பெண்ணே, உனக்கு பதில் சொல்லி மாளாது. அம்மா, இன்னும் என் கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை. நீ பெருமாளை வேண்டிக் கொண்டாயா இல்லையா? அடியை பெரிய மனுஷி, உங்கள் காலம் போல் அப்போதெல்லாம் இல்லை. எங்களுக்கென்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. என் அப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்பார் என்ற நம்பிக்கை, அவ்வளவுதான். உன் நம்பிக்கை பலித்து விட்டதில்லையா? உன் அகத்துக்காரர் தானே எனக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறார். வர வர உனக்கு வாய் அதிகமாகிவிட்டது. சரி சரி, கை கால்களை அலம்பிக் கொண்டு பெருமாளை சேவி. வருங்காலத்தில் உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக உன் அப்பா பார்த்து விடுவார். போமா. சரிம்மா, நான் கமலாவோட பெருமாள் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன். சரி, ஜாக்கிரதையாக சென்றுவிட்டு இருட்டுவதற்குள் வந்துவிட வேண்டும். சரிம்மா.
திருக்கோஷ்டி. சுவாமி, என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாய்? ஒன்றுமில்லை சுவாமி. ஒன்றுமில்லையா? எதையும் நேரம் தவறாமல் செய்பவன் நீ. போஜனம் என்றால் ஒரு நேரம், உறங்குவதற்கும் அதேபோல் அதிகாலை எழும்போதும் நேர்த்தியாக நாழி தப்பாமல் எழுந்து விடுவாய். சூரியனை விட உன்னை கொண்டு நேரத்தை கணித்து விடலாம். அப்படி குறித்த நேரத்தில் அனைத்தையும் திட்டமிட்டு செய்யும் நீ இன்று நேரம் தப்பி இந்த இரவு நேரத்தில் இன்னும் இங்கு நின்று கொண்டிருக்கிறாயே. சுவாமி, இன்று என் மனம் சற்று சஞ்சலத்தில் இருக்கிறது. ஓஹோ, நீ இன்னும் அந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலிருந்து மீளவில்லையா? அது எனக்கு ஒரு படிப்பினை. இருந்தாலும் அடியேன் அதை பற்றி சிந்தனையில் இல்லை. புதிதாக தாங்கள் அழைத்து வந்துள்ள சீடனை பற்றித்தான். அந்த மாரநெறி நம்பியை பற்றி சொல்கிறாயா? அவனை சீடனாய் கொண்டதில் உனக்கென்ன மனக்குழப்பம்? சுவாமி, தாங்கள் கருணையே உருவானவர். அதே கருணை உள்ளத்தோடு அனைவரையும் பார்க்கிறீர்கள். ஆனால் இங்கு புதிதாக வருபவர்கள் தங்களின் கருணையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இதற்காக நீ இந்த அளவிற்கு கவலைப்படுகிறாய் திருக்கோஷ்டி? சுவாமி, ஆச்சாரியர் என்ற ஸ்தானம் மிகவும் உயர்ந்தது. அதில் தாங்கள் அலங்காரமாக வீற்றிருப்பது அந்த ஸ்தானத்திற்கே மகுடம் பதித்தாற் போல் இருக்கிறது. தங்களை நாங்கள் ஆச்சாரியராக அடைந்தது மிகவும் பாக்கியமே. தங்களது பொறுப்பும் பொறுமையாலும் மேலும் நிர்வாகத் திறமையாலும் ஒப்பற்ற ஆச்சாரியராக திகழ்கிறீர்கள். எல்லோராலும் எதிர்காலத்தில் உங்களைப் போல் இருக்க முடியும் என்பது மிகவும் கடினமே. நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் திருக்கோஷ்டி? தன்னை நாடி வரும் சிஷ்யர்களை எந்த தகுதியையும் மனதில் கொள்ளாமல் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் தங்கள் கருணைக்கு எல்லையேது. ஆனால் தகுதியற்ற சீடர்கள் செய்யும் பாவங்களும் அவர்களின் ஆச்சாரியர்களையே போய் சேர்கிறது. அதனையும் பொறுத்து கொண்டு அவர்களது சரணாகதி ஒன்றையே பெரிதாக கொண்டு அவர்களை கைத்தூக்கி மேலான நிலைக்கு அழைத்துச் செல்கிறீர்களே, அது எல்லோராலும் முடியுமா? திருக்கோஷ்டி, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். பெருமாளுடைய ஹிருதயம் புரிந்து உலகத்தில் உள்ளவர்களின் ஹிருதயத்தையும் தெரிந்து கொண்டு அனுகூலம் செய்பவர்களே ஆச்சாரியார்கள். பகவான் நினைத்தால் சாதாரண அறிவு படைத்த ஒருவனை பேரருள் தத்துவம் உணரும்படி செய்ய முடியும். மிகுந்த படித்த ஒருவனை மாயையின் ஆதிக்கத்தால் குழப்பமடையச் செய்து தலைகுனிந்து கடைநிலையில் தள்ளவும் முடியும். என்னை பொறுத்தவரை நான் பகவானின் கைப்பாவை. அவர் கருணையைக் கொண்டே நான் என் காரியங்களை கைங்கரியமாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட தங்களுக்கு தங்களின் சீடர்கள் மூலம் இடையூறு வந்துவிடக்கூடாதென்றோ? அதற்கு எதிர்வரும் காலத்து சீடர்கள் இயல்பாகவே நல்ல சிந்தனையும் செயலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலை கொள்கிறேன் சுவாமி. உதாரணத்திற்கு தற்போது தாங்கள் அழைத்து வந்துள்ள புதிய சீடர் மாரநேர் நம்பி. இவரை போன்றோரை தாங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம் வேறு. ஆனால் உங்கள் மனநிலையில் என்னால் அவனை அணுக முடியவில்லை. எவனொருவனின் சரியோ தவறோ எனக்கு தெளிவாக பளிச்சென்று தெரிகிறது. அப்படி என்ன அவனிடம் தவறை கண்டுவிட்டாய் திருக்கோஷ்டி? தவறாக நினைக்க வேண்டாம் சுவாமி. அடியேன் தவறு என்று தற்போது எதையும் கூற முடியாது. ஆனால் அவருக்குள்ள தகுதி என்ற ஒன்று எனக்கு குறையாகப்படுகிறது. தகுதியற்றவர்களால் தங்களுக்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடக்கூடாதே என்றுதான் அடியேனின் கவலை. மாரநெறி நம்பி என்று என்னால் பெயர் சூட்டப்பட்டவனுக்கு என்ன தகுதி இல்லை என்று நினைக்கிறாய்? ஒரு மிகப்பெரிய உண்மையை அவன் எனக்கு உணர்த்திய விதத்தில் மாறனாகிய நம்மாழ்வாரை, நம் பூர்வ ஆச்சாரியரை ஞாபகப்படுத்தியவன் இந்த மாரநெறி நம்பி. பக்குவம் நிறைந்த சுத்த ஆத்மா.
அதற்கு முதலில் நான் அவனை கண்ட நிகழ்ச்சியே உதாரணம். சுவாமி, இன்று தங்கள் அனுக்கிரகத்தில் ஸ்ரீரங்கநாதரின் சேவை நன்கு ஆயிற்று. ஆனால் என்னப்பா ஆனால் என்று இழுத்தாய்? ஆனால் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை? ஒன்றுமில்லை குருநாதா. ரங்கநாதர் திருச்சன்னதி வாசலில் நடந்த விஷயம் பற்றிதான். எந்த விஷயத்தை கேட்கிறாய்? இவன் இப்படித்தான் சுவாமி, எதையாவது கேட்டுக்கொண்டிருப்பான். தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் குருநாதா. அவன் கேட்க வந்ததை கேட்கட்டும் பெரிய நம்பி. நல்ல சந்தேகமாக இருந்தால் பதில் உரைக்கும் கடமை எனக்குள்ளது. மலராண்டான், உனக்கு என்ன சந்தேகம்? மன்னிக்க வேண்டும் குருநாதா. ரங்கநாதர் சன்னதியில் ஒரு பெண் அழுதபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். தாங்கள் அவள் பிரார்த்தித்து வெளியில் செல்லட்டும், நாம் பிறகு சன்னதி சென்று சேவிக்கலாம் என்று தடுத்து விட்டீர்கள். வாஸ்தவம்தான். அதனால் என்ன? அவளுக்கு குறுக்கீடாகிவிடும் என்று தடுத்தீர்களா? அல்லது அவள் பிரார்த்தித்த விதம் தவறு என்பதால் அவளை பார்க்க வேண்டாம் என்று நினைத்து தள்ளி நின்றோமா என்றுதான். பெரிய நம்பி, இப்படிப்பட்ட கேள்வியையா அவனை கேட்க வேண்டாம் என்று தடுத்தாய்? மலரண்டான், நிச்சயம் உனக்கு நான் பதிலளிக்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறாய். என் பதிலை கவனமாக கேட்டுக்கொள். தங்கள் ஆணைப்படியே சுவாமி. அடியேனும் கேட்க ஆவலாய் இருக்கிறேன் சுவாமி. அந்த பெண்ணுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனையாக இருக்க வேண்டும். அதனால் விம்மி விம்மி அழுது கொண்டும் பிரார்த்தித்துக் கொண்டும் இருந்தாள் இல்லையா? ஆம் சுவாமி. அப்படிப்பட்டவள் சுய சிந்தை உடையவள். அதாவது தன் காரியம், தன் துன்பம் பெரியது என்று எம்பெருமான் சன்னதிக்கு வந்துள்ளாள். அவளது பிரார்த்தனை அவளுக்கு பெரிதுதான். அதை அந்த ரங்கநாதனும் செவிமடுப்பான். ஆனால் என் போன்ற சந்நியாசிரமத்தை தழுவியவர்களுக்கு அது பெரும் இடையூறு. நான் அவள் பிரார்த்தனையின் போது உள் நுழைந்ததால் அவள் புலம்பிய அதே வேதனையுடன் என்னை பார்ப்பாள். சுவாமி, நீங்கள்தான் எப்படியாவது என் வேதனையை பெருமாளிடம் பிரார்த்தித்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவாள். அதற்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டி வரும். இதனால் நான் ஏற்றுக்கொண்ட தர்மம் தடைபடும். மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்படி தடைபடக்கூடிய அந்த தர்மம் என்ன சுவாமி? என்னை போன்ற சந்நியாசிகள் உலகத்தில் அன்றாடம் நடக்கும் துயரங்களுக்கும் அதனால் வரும் வேதனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் தினம் தினம் அதை பின்பற்றியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். காரணம், இது கலிகாலம். நடக்கக்கூடாதவை, நடக்க முடியாதவை பல சம்பவங்கள் நடக்கும். எனவே அதில் பார்வையை செலுத்தாமல் பொதுவான வேண்டுகோளாக அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்றும், நம் சம்பிரதாயம் நன்கு வளர்ந்து ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை நம் மனித வர்க்கத்திற்கு ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே மேலோங்கி நிற்க வேண்டும். இதுதான் என் பூர்வாசிரம சந்நியாசிகள் காட்டிய வழி. அதனால்தான் ரங்கநாதரிடம் பிரார்த்தித்தது போல் அதே சன்னதியில் அவள் என் காலிலும் விழுந்து விடுவாளோ என்று தவிர்த்தேன். புரிந்து கொண்டேன் குருதேவா. தாங்கள் எங்களின் பொக்கிஷம் சுவாமி. என்னை பொறுத்தவரை ஸ்ரீரங்கநாதரே நம் அனைவருக்கும் பொக்கிஷம், பெரும் நிதி. இன்னும் சொல்லப்போனால் இன்று அவன் எனக்கு வைத்த பரீட்சை. என்ன மலரண்டான்? சுவாமி, காதில் வாங்கியது போல் தோன்றியது, ஆனால் அதற்குள் வேறு எங்கோ பார்ப்பது போல் தெரிகிறது. சுவாமி, மீண்டும் ஒரு சந்தேகம் வரும் போல் தோன்றுகிறது. ஓ, சந்தேகங்களை ஒரு எதிர்பார்ப்பாகவே வைத்துக் கொண்டு விட்டாயா? இல்லை சுவாமி, கொஞ்சம் அங்கே பாருங்கள்.
என்ன பெரிய நம்பி, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுவாமி, அடியேன் நாம் நினைப்பது போல் அவன் சேற்று நீரைத்தான் அருந்துகின்றானா? இல்லை அருகில் நல்ல நீரை சேமித்து வைத்திருக்கிறானா? அல்லது அவன் புத்தி சுவாதீனமற்றவனோ? சுவாமி, தாங்கள் அனுமதித்தால் அடியேன் அங்கே சென்று பார்த்து வரட்டுமா? பார்த்து மட்டும் வர வேண்டாம். அவன் சுயபுத்தியோடு இருந்தால் என் அருகே அழைத்து வா. சரி சுவாமி. அப்பா, ஆ? சற்று நில். சுவாமி, என்னை அழைத்தீர்கள்? ம். உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! ஆச்சாரிய சம்பந்தம் உடையவன் போல் அடியேன் என்கிறாயே. நல்லது. அதோ பார், அங்கு நிற்பது ஸ்ரீரங்கம் சன்னதி ஆச்சாரியார் யமுனாச்சாரிய சுவாமிகள். ஆஹா, நான் செய்த புண்ணியம் என்னை தேடி வந்திருக்கிறதா? என்ன, அவரை உனக்கு முன்பே தெரியுமா? யமுனாச்சாரியரை அறிந்திராதவர்கள் ரங்கநாதரையும் தெரிந்திருக்க மாட்டார்கள். என்னப்பா, அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கிறாய். ஒரு காலகட்டத்தில் நாடறிந்த மன்னராய் இருந்தவர் இப்போது நகரமறிந்த உத்தம துறவியாய் இருக்கிறார் என்பது சகலரும் அறிந்ததுதானே. அதிலும் வைணவ உலகின் ஒப்பற்ற துறவியாயிற்றே. அப்பா மாயா, நீ என்னுடன் வா. ஆச்சாரியார் உன்னை காண விரும்புகிறார். ஆஹா, அது என் பாக்கியம் சுவாமி. வா. ஆ. என்ன மலரண்டான், போய் அழைத்து வா என்றால் குலம் கோத்திரம் பார்த்துத்தான் அழைத்து வருவாயா? உங்கள் சீடனான அடியேன் அப்படி செய்வேனா சுவாமி? இவன் செய்த காரியத்தினால் புத்தி சுவாதீனத்தோடு தான் இருக்கிறானா என்று பேசி பார்த்தேன். ஆனால் இந்த மாயனோ எனக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுப்பவனாய் இருக்கிறான். தங்களை பற்றியும் அறிந்தவனாய் இருக்கிறான். உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன் சுவாமி. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பகவத் கிருபா கடாட்சம் சித்திரஸ்து. எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு. மிகவும் பணிவுடன் பேசுகிறாயே, இவற்றை எங்கு கற்றுக்கொண்டாய்? சிலவற்றை என் தந்தையாரிடமிருந்து அறிந்து கொண்டேன். பலவற்றை இயற்கை அடியனுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசும் நீ சற்று முன் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாயப்பா? சேற்று நீரை அள்ளி பருகிக் கொண்டிருந்தேன் சுவாமி. ஏனப்பா அப்படி செய்தாய்? கஞ்சிக்காக காத்திருந்தேன் சுவாமி, வரவில்லை. வேறு என்ன செய்வது? எனவே இந்த மண் சுவருக்கு மண்ணிட்டேன் சுவாமி. அது தவறா சுவாமி?